ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ருசியான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். சாதாரணமாக வைக்கிறத விட நான் இப்போ ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். சரி, வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்பெஷலான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கிங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 காய்ந்த மிளகாய், கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தேங்காய், இது எல்லாத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. வறுத்த பொருட்கள் எல்லாம் ஆறட்டும். அதுக்குள்ளே மறுபடியும் சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். இப்போ இது கூட உரித்த சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பூண்டு, வெங்காயம் இது ரெண்டுமே ஓரளவு சிவந்து வரணும். சிவந்து வதங்கின பிறகு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்து மறுபடியும் குழைய நல்லா வதக்கிக்கலாம். கண்டிப்பாக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும். தக்காளி உரு தெரியாமல் நல்லா குழஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். நல்ல பிஞ்சு கத்திரிக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க. இது எண்ணெய் கத்திரிக்காய். எண்ணெயிலேயே வேக வைக்க போகிறோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கிக்கிங்க. எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வதங்கி அதனுடைய நிறம் மாறணும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விடணும். பெரட்டி விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். முதல்ல தண்ணி சேர்த்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் புளி கரைசல் விட போகிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன். ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு புளியை கொஞ்சமாக ஊற வச்சு கரைச்சிட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு. நான் புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன் பாருங்கள். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே விட்டுடுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்குள்ளர நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற விட்டு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைத்த விழுதை கொதிச்சுக்கிட்டு இருக்க குழம்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்க்குறப்ப ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால குழம்பு டக்குன்னு திக்காயிடும். மிக்சியில் இருந்து விழுதை ஊற்றின பிறகு கூடுதலாக தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அரைக்கிற விழுது தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் விழுதை சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும். ரொம்பவே ருசியான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. இந்த குழம்பு ருசியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அரைச்ச மசாலா தாங்க. இதே மசாலாவை அரைச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயாச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன். உங்களுக்கும் இதே மாதிரி ருசியான குழம்பு வகைகள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.